எனக்கு முன்பாக பேசியவர்கள் கவிஞர் சாரண பாஸ்கரன் அவர்களை பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர்கள் எழுதிய யூசுப் ஜுலைகா என்ற காவியத்தை யாராலும் மறக்க முடியாது. அதே போல அவர்கள் இசைமுரசு அவர்களுக்கு எழுதி கொடுத்த பாடல்களையும் யாராலும் மறக்க முடியாது. இஸ்லாமிய பாடலிலும் சரி, கட்சி பாடலிலும் சரி. நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் என்ற பாடலை நமது சாரண பாஸ்கரன் அவர்கள் தான் எழுதி கொடுத்த பாடல். அதே போல கட்சி பாடல் என்று சொல்ல போனால் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அந்த பாடலும் சாரண பாஸ்கரன் அவர்கள் எழுதிய பாடல் தான். இது சில காலம் வரையில் யார் எழுதிய பாடல் என்ற ஒரு சந்தேகமாகவே எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் அந்த பாடல் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ற அந்த கட்சி பாடல் சாரண பாஸ்கரன் அவர்கள் எழுதிய பாடல் என்பதில் ஒரு மிக்க மகிழ்வை தருகின்றது. காரணம், அது பிரசித்தி பெற்ற பாடல். அந்த வகையில் கூத்தாநல்லூருக்கும் நாகூருக்கும் ஆன்மீக துறையில் மட்டுமல்லாமல் இசைத்துறையிலும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.